ஹலோ நண்பா, வெல்கம் டு ஆர்டி சினிமா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, 2024ல ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் சர்வைவல் த்ரில்லர் படமா ரிலீஸ் ஆயிருக்கு. சர்வை படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க அந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். ஒரு ஃபேமிலி வந்து அவங்க மகனோட 13வது பிறந்தநாளை கொண்டாடுறதுக்காக நடுக்கடலுக்கு போறாங்க. அந்த கடல்ல அவங்க கொண்டாடிட்டு ஜாலியா இருந்துக்கும் போது இயற்கை சீற்றத்தினால கடல் வந்து உள்வாங்கி பாலைவனமா மாறிடுது. இதுக்கப்புறம் அங்கேருந்து அவங்க எப்படி சர்வே பண்ணி தப்பிச்சு உயிர் பிழைக்கிறாங்கன்றது அந்த படத்தோட கதை. படத்துல அந்த பாலைவனமா காமிச்ச இடம் இதெல்லாம் வந்து ரொம்ப நீட்டாவே இருந்துச்சு. மியூசிக்கும் ஓரளவுக்கு டீசெண்டாவே இருந்துச்சு. எங்க இந்த படம் நம்மகிட்ட அடி வாங்குதுன்னு கேட்டீங்கன்னா, படத்துல வந்து ஒரு கடல் உள்வாங்குதுன்னா, உடனேவே அது தரைமட்டமா பாலைவனம் ஆயிரும். அங்க உள்ள ஜீவராசிகள் எதுவுமே துடிச்சு போய் இறந்த மணிலாம் இருக்காதா? அதெல்லாம் லைட்டா தான் அங்கங்க ஒரு திமிங்கலம் செத்துக்கிறது அப்படி அப்படிதான் காமிப்பாங்க. படத்துல எங்கேயுமே நமக்கு ஒரு என்கேஜிங்கான சீனே இருக்காது. இவங்க வந்து ஒவ்வொரு சம்பவம் உங்களுக்கு நடக்கும் போதும், ஒருத்தன் உங்கள கொல்றது துரத்துவான். அப்போ ஒரு நண்டு கடிக்க வரும். இப்பலாம் வந்து நடக்கும்போது நமக்கு வந்து அவங்க கூட தொடர்ந்து டிராவல் பண்றதுக்கு, ஐய்யயோ! உங்களுக்கு இப்படி ஆகப்போதே, அப்படி ஆகப்போதேன்னு ஒரு பதட்டம் நமக்கு வரணும்ல. அந்த பதட்டம் எங்கேயுமே நமக்கு வராது. அதனால இந்த படத்த நம்மளால டிராவல் பண்ண முடியாது. படமா பார்த்தோம்னா ஒரு 1 1/2 மணி நேரம் தான் இருக்கு. ஆனா நம்ம பார்க்குறது என்னமோ இவங்க சர்வே பண்றாங்களோ இல்லையோ, இந்த படத்த நம்ம பார்க்கறதுக்கு சர்வே பண்ண வேண்டியதா இருக்கு. அந்த லெவல் தான் இந்த படம் சொல்றது. இது ஒரு சுமாரான படம் தான். இந்த படத்த நீங்க பார்க்குறதும் பார்க்காததும் உங்க கையிலே இருக்கு. இப்போ தமிழ் டப்பிங்லேயே இந்த படம் அவைலபிள்ல இருக்கு. பார்க்கணும்னா ட்ரை பண்ணி பாருங்க.